Hello guys, welcome back to React series. So very first வீடியோவில் நம்ம வந்து Reactனு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். And then I asked you guys to select any one of technologies. If you are continuing now, obviously நீங்கள் React choose பண்ணியிருப்பீங்க. So welcome to React. இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்ம சிஸ்டத்தில் எப்படி ரியாக்ட் அப்ளிகேஷனை செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு வீடியோ. வெரி ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் எந்த டெக்னாலஜி போனாலும் சரி, உங்கள் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹாவ் Node.js என்வரான்மெண்ட். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு Node.jsனால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு யூ ஹாவ் லேர்ன்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இல்லையா? ஸோ அங்கேயே வந்து Node.jsனால் ஒரு சின்ன பார்ட் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ Node.js இஸ் நத்திங் பட் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின். ஸோ அந்த ஜாவாஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு என்வரான்மெண்ட் தான் Node.js. ஸோ நம்ம ரியாக்டுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஸோ அதை ரன் பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக நமக்கு ஒரு Node.js வேணும். ஸோ உங்கள் மிஷினில் வந்து எப்படி Node.js இன்ஸ்டால்டு ஆயிருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு ஜஸ்ட் கோ டு யுவர் டெர்மினல். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் டைப் node-v. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா node-vன்னு போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சம் வேர்ஷன் காமிக்குது. ஸோ விச் மீன்ஸ் என்னோட மிஷினில் நோட் இருக்குது, அதோட வேர்ஷன் 20.10.0. ஸோ இஃப் சம்திங் லைக் உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் ஒரு மெசேஜ் காமிக்கலைன்னா சிம்பிள் நீங்கள் போய் இந்த node.js.org வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து கரண்ட் LTS வேர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் Node.js முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு ஒரு கோட் எடிட்டர் தேவை. ஆப்வியஸாக முன்னாடி நீங்கள் வந்து லைக் நோட்பேட் அதில் நீங்கள் இருந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ரியாக்டுக்கு. பிகாஸ் ரியாக்ட் கன்சிஸ்ட் ஆஃப் நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாமே கோட் ஸ்ப்ளிட்டிங் பண்ணியிருப்போம் ரியாக்டில். ஸோ அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட்டு கோட் எடிட்டர்னா VS கோட் தான். இப்போவுமே நிறைய டெவலப்பர்ஸ் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த VS கோடில் வந்து நிறைய ரியாக்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து நம்மளோட டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ உங்கள் மிஷினில் இப்போ VS கோட் அண்ட் Node.js ரெடினா தென் we are good to go. ஸோ நம்ம இப்போ ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபைன். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் ஆஃப் இன்ஸ்டாலிங் ரியாக்ட். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா வீட். ஸோ வீட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் வீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா they have mentioned development environment. ஸோ நான் இங்கே கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். ஸோ கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா you will see this command npm create vite at latest. ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். என்னோடய டெர்மினல் போயிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் பேஸ்ட் பண்ண பிறகு I'll give enter. ஸோ நீங்கள் எந்த பர்டிகுலர் ஃபைல் லொக்கேஷனில் வந்து உங்களோட ரியாக்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் டைரக்டரிக்கு போயிட்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் CLIயை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த CLI பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நம்ம வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம விண்டோஸ் CLI பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வேணும் ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்த்துட்டு வந்துக்கோங்க. ஸோ ஆஸ் சூன் அஸ் நான் இங்கே என்ட்ரு கொடுத்த பிறகு எனக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்கும். ஸோ கிரியேட் வீட் சம் வேர்ஷன் காமிக்குது. நான் வந்து UI விச் மீன்ஸ் எஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். ஸோ நான் இங்கே வந்து ரியாக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் லிஸ்ட் பண்ணோம். ஸோ வெண்ணிலா, வியூ, ரியாக்ட், React and Svelte, Solid. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து ரியாக்ட் தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து ரியாக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி நான் இது ஸ்விட்ச் பண்ணுறேன்னா ரொம்பவுமே சிம்பிள். டவுனர் அப் ஏரோ. ஸோ இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இது நம்மளோட ஃப்ரேம்வொர்க் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் ரியாக்ட் போயிட்டு தென் ஐ நீட் டு ஹிட் என்டர். ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு
என்ன வேரியண்ட்டுன்னு கேட்கும். ஸோ இங்கே வந்து we can either use TypeScript or JavaScript. ஸோ இது ஒரு பிகினர் கோர்ஸ்னால I'll go with JavaScript. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லிச்சுன்னா டன் நவ் ரன் அது கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா லைன் பை லைனை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த பர்டிகுலர் டேரக்டரிக்கு நான் ரீடைரக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரியாக்ட் ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். எல்எஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லிஸ்ட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா npm install. ஸோ npm install கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா நோட் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ நான் நோட் மாடியூல்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வில் பி டிஸ்கஸிங் அபவுட் தி ஃபைல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் வீக் ப்ராஜெக்ட். ஓகே, நவ் நம்ம இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா npm run dev. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எதுக்குன்னா நம்ம டெவ் என்விரான்மெண்ட்டில் நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. ஸோ npm run dev அண்ட் மேக் ஷூர் நீங்கள் இந்த பர்டிகுலர் ரியாக்ட் ப்ராஜெக்ட்குள்ளே தான் இருக்கிறீங்கன்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. தென் ஹிட் என்டர். ஸோ இது என்ன பண்ணுன்னா லோக்கலாக ஒரு சர்வர் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர்ட் அலோகேஷன் நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் போர்ட் நம்பர் வச்சு அக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து லோட் ஆகும். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா நான் இதை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். தென் என்னோடய ப்ரௌசர் போயிட்டு ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிட்டு I'll paste here. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டேவ் என்விரான்மெண்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ டேவ் என்விரான்மெண்ட்டுங்கிறது நத்திங் பட் டெவலப்மெண்ட். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட்டு தான். இதில் தான் நம்ம டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம். கடைசியில் தான் நம்ம பில்ட் அடிப்போம். ஓகே, தென் யா ஃபைன், வி ஆர் குட் டு கோ ஐ கெஸ். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கவுண்டர் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. நவ் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த சர்வரை நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் மேக்கில் இருந்தீங்கன்னா Ctrl+C ஆர் விண்டோஸில் இருந்தீங்கனாலும் Ctrl+C தான். ஸோ இப்போ நான் என்னோடய சர்வர் ஆஃபில் இருக்க நான் இந்த பேஜை ரீலோட் பண்ணேன்னா இந்த பர்டிகுலர் லோக்கல் ஹோஸ்ட்டில் இப்போ எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகலை. பிகாஸ் நம்மளோட சர்வர் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா நான் VS கோடில் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி VS கோடு உங்கள் மிஷினில் இருக்குன்னா ஜஸ்ட் டைப் கோட் டாட். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணோன்னா கோடுங்கிறது நத்திங் பட் VS கோடு தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் லொக்கேஷனை VS கோடில் வச்சு ஓப்பன் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி நான் அந்த டேரக்டரிக்குள்ளே தான் இருக்கிறேன். எனக்கு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த பிறகு I'll give enter. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா VS கோடில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ தீஸ் ஆர் திஸ் ஃபைல் ஸ்ட்ரக்சர். ஒரி பண்ணிக்க வேணாம், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.